அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலில் வந்து ஒரு ரைமிங் பேர் என்ன கொக்குவில் டு கோண்டாவில். ஆனால் ஒரு நல்ல மலையை கவர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி 18ஆம் தேதி இன்னைக்கு 17 அன்னைக்கு என்ன பேர் இங்க வருது இல்ல 18 எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க கொக்குவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க கொக்குவில் வந்து கேகேஎஸ் ரோட்ல நிக்கிறோம். கொக்குவில் அப்படியே போய் கோண்டாவில் போய் மெயின் ரோட் தான் காட்டி கொடுக்குறோம். இன்றைக்கு காணொலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்படி ஒரு காணொலி ஏற்கனவே எடுத்திருந்தாங்க, ஒரு மலைக்கு தான் எடுத்திருந்தாங்க. போன் கொஞ்சம் சிக்கலை கொடுத்து வீடியோ இல்லாம போயிட்டு சம்பவம் ஆயிட்டு இன்றைக்கு கொஞ்சம் கவனமா தான் பார்த்து எடுக்கிறோம். அதே போல எடுக்கிறேன், சிக்கல் வேற நம்புறேன். போய் காட்டிக்கொள்ள போறோம். மலைக்கு காட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. குடையெல்லாம் வச்சுக்கிறோம். இப்ப நனைஞ்சு எடுக்கலாம்னு யோசிக்கல. கொஞ்சம் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வலிக்கிற போறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் அதை விரும்பி பாக்குறீங்க, வெளிநாடு இருக்கிறாங்க கூட விரும்பி பாக்குறீங்க. அது மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது பார்க்கணும் தோணுச்சுன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அதை நான் காட்டிக்கொள்ள விரும்ப இருக்கும். ஓகே வாங்க இப்போ வெளிக்கிட்டு போவோம். நான் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே நாங்கள் காணிக்க போவோம். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து அதாவது வந்து நாச்சிமார் கோயிலெலாம் கடந்து வந்துட்டோம். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து நாச்சிமார் கோயிலெலாம் கடந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கேகேஎஸ் வீதி ஏற்கனவே காணொலியில் காட்டியிருந்தால வந்து அதெல்லாம் கடந்து இப்போ கொக்குவில்கிட்ட நிற்கிறோம். மழை உண்டு. நாங்கள் இன்றோடு கேட்க மழை தூரிந்தது. கொஞ்சம் முகத்தை பாருங்க, டிராஃபிக்காக இருக்குன்னு. நல்ல மத்தியான நேரம் தானே எல்லாம் லஞ்சுகளுக்கு அதில் கண்டு போகிறது. கேகேஎஸ் இங்கே ஆலயம் அங்காலயம் மாறி மாறி வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. நல்ல ஒரு இருட்டா இருக்கு. இந்த பாதை அப்படி எங்களுக்கு காட்ட போறாங்க. அதாவது வந்து நாங்கள் இப்ப எங்க இருந்து காணொலி தொடங்கணும்னா நியூ செல்வா ஹோட்டல்ல தான் காணொலி தொடங்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து கொக்குவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். வந்து நாங்கள் இந்த செல்வ மகாலில் தான் கொக்குவில் இருக்கிறது. இந்த போட்டல் அதெல்லாம் போட்டுருக்கிறது பாருங்க. இங்கால வந்து செல்வ மகால் இருக்குது, வெட்டிங் ஹால். இப்படி இங்காலெல்லாம் வெள்ளங்கள், அந்த கால்வாயெல்லாம் வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அடுத்த கட்ட மழை வந்து கொட்ட போகுது. இப்போது நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம், குடையும் வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செல்வா பேலஸ் இருக்கு பாருங்க. இங்கே இதுதான் செல்வா பேலஸ். இதான் பாருங்க, பெரிய பில்டிங் 3 மாடி கட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு மலை இதுக்கு வந்து சும்மா இதாக இருக்கு. இது பார்க்க நல்லா இருக்கு. இங்கே இதில் வந்து ஸ்டார் குரூப் ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது, அம்மா இண்டஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் கொக்குவில் சந்தி கடந்து உப்புமடம் சந்தைக்கு போக போகிறோம். உப்புமடம் சந்தி போய் அதெல்லாம் திரும்ப போகிறோம் கோண்டாவிலுக்கு. கொக்குவிலேருந்து கோண்டாவில் போகிற பாதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இங்கே ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து கொக்குவில் சந்தி. இந்த சந்தியிலேருந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்துருந்தோம். இது ஒரு ஆபத்தான சந்தியில் திரும்பி ஏற்கனவே 3 வாகனம் வந்துடும். இதில் வந்து கொக்குவில் ஹிந்து காலேஜ் அந்த இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நாங்கள் இந்த டைம் ஸ்கூல் வர டைம் சரியான க்ரௌடாக இருக்கும். இதிலெல்லாம் ஒழுங்கையல் போதும். அந்த ஒழுங்கையில் நாங்கள் பெருசாக காட்டி கொள்ளல. இங்கே இதில் ஒரு கோயில் இருக்குது. இதுதான் அந்த ஸ்கூல் வீட்டுலாம் பிள்ளைகள் வர்றதுனால கொக்குவில் மத்திய சமூக நிலையம். இங்கே இருக்குது கொக்குவில் இந்து கல்லூரி. அதில் பிள்ளைகள் வந்து கொள்ளும். அடுத்து இங்கால பார்த்தோம்னா சரவண பவன் உயர்தர சைவ உணவகம் இருக்குது. பிஓசி பேங்க் இருக்குது கொக்குவில். முன்னுக்கு ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க. கொக்குவில் இந்து முன்பள்ளியாம் இதில் இருக்குது. இப்படி வந்து இதில் போனோம்னா கொக்குவில் மார்க்கெட் பக்கம் வந்து இதில் இந்த மார்க்கெட் சைட் மாதிரி ஒரு கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க. மேகம் தான் பார்க்க ஒரு நல்ல இதாக இருக்குது. நல்ல ஒரு அரைமுகிலோட குவளையம் இருக்குது. இதுக்கு தான் கொக்குவில் மார்க்கெட் சந்தை தொகுதி இருக்குது பாருங்க. மேல் மாடி கட்டுறதோட இங்கே பழக்கடை ஒன்று இருக்குது. மற்ற இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்க. அஞ்சல் அலுவலகம் கொக்குவில். இதை குளப்படி சந்தி. நாங்கள் குளப்படி சந்தி கடந்து போகிறோம். போனோம்னா இதில் வந்து அந்த ஆட்சி மரவழி பொருள் கடை, இந்த நீலக்கட்டை வந்து ஆட்சி மரவழி பொருள் கடை. மற்ற எங்களை பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பாருங்க. பீப்புள்ஸ் பேங்க், செல்வி நகையகம், பேக் மார்ட்டன் இருக்குது. மற்ற இதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள பின்னேற நேரம் மகரம் இருக்குது. பின்னேரம் வந்து அது ஒரு டிராஃபிக்காக இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான டியூஷன் ஒன்று இங்கே இருக்குது. உயர்நிலை கல்லூரி இதுக்கு இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பூங்கல் எல்லாம் படியாக இருக்குது. இங்கே ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. அடுத்த கட்ட மழை வர போகுது. நாங்கள் மழை வந்து விட்டு பெய்து கொண்டு இருக்குது. மழை வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு கொஞ்சம் போயிட்டுது. இப்போ குறைவாக தான் இருக்கும். வெளிச்சிறு மண்டமே தான் வானிலை அறிக்கையில சொல்லியிருக்கணும். ஆனால் திருப்பி 23ஆம் தேதி புயல் ஒன்று தாளமுக்கம் ஒன்று உருவாக புயல் ஒன்று வரதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கண்டும் சொல்லியிருக்கணும். அதில் வந்து இப்போ தற்சமயம் மழை குறைஞ்சிருமென்று சொல்லினோம். ஆனால் சொல்லல, அது வானிலை மாறிக்கொண்டு தான் இருக்கும். இங்கே இதில் வந்து பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க. புயல் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கும். கொக்குவில்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபோக்ஸ்
ஃபாக்ஸ் ஜெஃப்னான் இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் வரதுக்கெல்லாம் கூட வந்து ஆக்கள் இங்கே வர்றத நல்ல ஒரு இதமாக இருக்குது. இந்த காலநிலை வந்து நல்ல ஒரு இதமாக இருக்குது. நல்ல கிளைமேட். ஏஎல் எக்ஸாம் முடிஞ்ச படிகள் வீட்டை போகிறாங்க. ஒரு நல்ல டிராஃபிக்கான ஏரியா கேகேஸ் ரோடுன்னு சொல்லுவோம். இது நாங்கள் கேகேஸ் ரோடு தாண்டி வந்து பெலாய் ரோட்டுக்கு போக போகிறோம். நீங்கள் பாருங்க, இதில் வந்து அடுத்த பெட்ரோல் ஸ்டேஷனோ பேக்கெட் இருக்குது பாருங்க. இங்கே கூல் கேஃபே புதுசாக திறந்துங்கன்னா பேர்கள் மாற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்கள் வந்து வந்துருக்கு. இதில் பார்த்தோம்னா ஒரு வீதியோரத்துலேயே ஒரு வைரவர் கோயில் வந்துருக்கு. அதில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் எல்லாம் தோரணம் கட்டியிருக்கிறோம். இதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா தாவடி சந்தி வேறு வந்து தாவடி போய் நாங்கள் சுதுமலை அம்மன் கோயில் ரோட்டால மேனிப்பாக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். கரண்ட் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. மற்ற கொஞ்ச காலத்தில் வந்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லினோம். தாழ்நில பிரதேசத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். இதெல்லாம் நல்ல பெரிய காணுகள், வடிகாடுகள், காணுகள். அதுக்கு பெருசாக வெள்ளமே இல்லை. அந்த இப்போதான் சில கிணறுகள் எல்லாம் முட்டி வந்தது. இந்த சந்தி தான் தாவடி சந்தி பாருங்க. இப்படியே போனோம் என்றால் நாங்கள் வந்து பூமடம் சந்தைக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹோட்டல் அண்டு வருது பாருங்க. கிரீன் ஹோட்டல் புதுசாக ஒரு போட் ஒன்று போட்டுக்கணும் போல. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட், அதோட கடைகள், தளவாட கடைகள், சர்வீஸ் சென்டர்கள் இருக்குது. கராச்சி இங்கே இதில் மெரதம் ஹோட்டல் பாருங்க. இங்கால கராச்சிகள் இருக்குது, பைக் கராச்சிகள், ஆட்டோ கராச்சிகள், ஆசாரி ஒழுங்கு இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் இப்போ வந்து நேராக போனால் கோண்டாவில், இதுக்கு வந்து நேராக போனாலும் கோண்டாவில் தான் இதை தாண்டி போயிட்டு நாங்கள் ஒன்று திருப்பி கதிரைக்கு அங்கே பக்கம் காட்டிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் இடப்பக்கம் இப்போ நாங்கள் வந்து வலப்பக்கம் திரும்ப போகிறோம். வலப்பக்கம் திரும்பி கோண்டாவிலுக்குள்ளே போக போகிறோம். இது உப்புமடம் சந்தின்னு சொல்லுவோம். இதில் நோர்த் வே சூப்பர் மார்க்கெட் இருந்தது. இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்க. இதில் இருந்து நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து இந்த உப்புமடம் சந்தியில் இருக்குது. நாங்கள் போகிறோம். கொஞ்ச காலத்தில் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகிற பண்டை ஓடிடும். வருஷம் முடிஞ்சிடும். 25 முடிஞ்சு 26 தொடங்கிடும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் இருக்குன்னு சொல்லலாம். 2 மாதம் இல்லை, 5% குறைஞ்சு. அதான் இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கரையில் என்ன நல்லா இருக்கும்னா கரையில் இருக்கிற மரங்கள் தான் நல்ல ஒரு அழகாக இருக்கும். பாருங்க, இந்த கரை மரங்கள் பார்க்க நல்ல ஒரு அழகாக, அது இந்த நேரத்தில் செம்மையாக இருக்கு. நல்ல மப்பா இருந்தது. அங்காளி பக்கம் தான் இருட்டா இருக்கு பாருங்க. கோயில் பக்கம் இங்கால கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. நாங்கள் காட்டி கொண்டு போறோம். பந்தல் சேவை, ஹெல்மெட் கடைகள். இது வந்து நாங்கள் உப்புமடத்துலேருந்து கோண்டாவில் சந்தைக்கு போகிற ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம். ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லலாம். நாங்கள் இதில் போன ரயில்வே ட்ராக் அதில் மேலும் இல்லை. இந்த ரயில்வே ரோட் ட்ராக்கை கடந்து போகிற ரோட்டாக இருக்கும். ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லலாது கடந்து போகிற ரோட்டாக இருக்கும். இதுலேயே வந்து டியூஷன்கள் எல்லாமே வருது. பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம், புது புது கட்டடங்கள் எல்லாம் வந்திருக்குது. நாங்கள் கோண்டாவில்ன்ற பிரதேசத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். மேலேயும் கடைகள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. கோண்டாவில் இந்து கல்லூரி இருக்குது பாருங்க. இதுதான் கோண்டாவில் இந்து கல்லூரி. அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அந்த நல்ல செட்டப் ஒன்று செய்திருக்கணும். அந்த குப்பை போடுறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி பூம்பு மாதிரி செய்து ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அதில் இது பார்த்தோம்னா ரயில்வே ட்ராக்கை கடந்து போகிறோம். இங்காலையும் வந்து நிறைய கடைகள், ட்ரையாங்கல் கிரியேட்டிவ் லேப், அதாண்டு நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தோம்னா ஏதோ பழைய ஃபேக்ட்ரி நினைக்கிறேன். பெருசாக லைனுக்கு போகுது. ஏதோ ஃபேக்ட்ரி இருந்துருக்கு. இதால் போனால் நாங்கள் கோண்டாவி ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய கொஞ்சம் இருக்குது. நடந்து போனால் மட்டும்தான், வானம் போயிடாது. இதுக்காக போனோம்னா இந்த ஒலிம்பிய காலத்துலையுமே வந்து ஆட்டிறச்சி கடைகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கோண்டாவில் ஆட்டிறச்சி கடை இதில் பக்கத்துலேயே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனாலே வந்துடும். ஏன்னா ஃபேமஸ் இருக்கு, கோண்டாவில் ஆட்டிறச்சி ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன். இப்படி நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் மில் இருக்குது பாருங்க. நிறைய பேர் மில்லில் அரைக்கிறது குறைவாக தான் இருக்கும். இதில் சன சமூக நிலையம் இல்லாமல் இருக்குது. நாங்கள் அதிலையும் காட்டி கொடுத்தோம். நல்ல வெளிச்சமாக இருக்குண்ணே. அங்கே வெயில் அடிக்குது. சொல்லி இந்த வானிலை அறிக்கையில சொல்லி இந்த இப்போ மழை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்காண்டு, அது மாதிரி தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல வெயில். அங்கே நல்ல மழைக்கு 2 இன்ட்ரோ எடுத்து நாங்கள் 2 காலநிலையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். நல்ல மழை தூரைக்கு தான் இன்ட்ரோ எடுத்துருந்தோம் நாங்கள். இங்கால பார்த்தோம்னா நல்ல வெயிலுக்கு வந்து நல்லா கோண்டாக நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இங்கால எல்லாம் வெள்ளம்
எல்லாம் பள்ளக்காணிகள் எல்லாம் வெள்ளம் மாதிரி பூங்கல் எல்லாம் கட்ட அமர்ந்து போச்சு. இந்த காணெல்லாம் முட்டை இருக்குது. இங்கால புது கட்டுறம் ஒன்று கட்டப்படுது பாருங்க. இங்கால பெரிய கான் போகுது. நாங்கள் அதில் காட்டுற மாதிரி கொப்பில காட்டுற மாதிரி இங்கால பெரிய கான் போகுது. இதெல்லாம் அந்த பள்ள இல்லத்தை நோக்கி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். நல்ல பள்ளக்காணியில இருக்கிறது வந்து டப்பண்டு வெள்ளம் ஏறிடும். மற்ற காணிகளுக்கு இன்னும் வெள்ளம் ஏறிடும் தான் சொல்லலாம். அவ்வளோதுக்கு வந்து மழை பெருசாக இருந்து பெய்யலை. கணக்கான மழை தான் பெய்திருக்கிறது. இந்த 3 நாள் மழைன்ற ஒரு பெருசாக இருந்தது வழியே கிணறுகள் முட்டி வெள்ளம் மிதக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இதோட கோயில் இருக்கு ஆசிமட அரசரி விநாயகர் கோயில். சனசமூக நிலையம் கோண்டாவில் கிழக்கில் நாங்கள் நிற்கிறோம். இந்து இளைஞர் மன்றம். இதுக்கால போனாலும் கோண்டாவிலுக்குள்ள போய் கொள்ளலாம். இங்கே ஒரு பெயின் கடையாதுகள் இருக்குது. இங்கே ஒரு சலூனுகள், மற்ற சைவ உணவகங்கள், மற்ற இங்கே கோண்டாவில் கிழக்கு ஆசிமட அந்த மண்டபம், கோயில் மண்டபம் அது எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குன்னு வெயில் வந்து சரி. இந்த ஒழுங்கெல்லாம் நாங்கள் ஒரு காலம் உள்ளே போய் காட்டினதில்லை. என்ன ஒரு வேணும்னு தெரியாது. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு காட்டிக்கொள்வோம். இங்கே சிவபூமி பாடசாலை இருக்குது பாருங்க. இந்த விளாட்டு மாங்காய் எல்லாம் காய்ச்சி குழும்புது. இப்போ விளாட்டு மாங்காய் சீசன் என்ன நல்ல விளாட்டு மாங்காய் காய்ச்சி குழும்புது. அப்படியே நாங்கள் போனோம் என்றால் அங்கால லைட்டாக இருட்டு அடிக்குது. இப்போ வெயில வச்சது திருப்பி மப்பு கட்டுது. அந்த 2 கரையை அப்படியே பாருங்க. அது இப்போ எல்லாம் வளவுகள் பச்சை பசையிலேருந்து வந்துடும். புல்வெளி எல்லாம் வச்சு என்ன வந்து நீ மழை சீசனுக்கு புல்வெளி எல்லாம் கரண்டு முளைக்கும். நீங்களெல்லாம் பெரிய வீடு அதுக்கு பக்கத்துல இன்னொன்று கட்டுப்படுது. நீங்கள் ஒரு சின்ன கணக்கான வீடுகள், முருங்கை மரம் பூக்குவிப்பு தான் இங்கே பாருங்க. இங்கே கொஞ்சம் பழிச்சிருக்கு. என்ன அந்த தொடர்ந்து மழை பெய்ய வெளியில போய் வரைக்கும் ஒரு இதா இருக்கும். எரிச்சல் அந்தரமாக கிடக்கும். மழை அது அந்தரமா இருக்கும். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஒரு நீட்டான ஒரு கிளைமேட்ல வந்து ஓகேயா இருக்கு. நாங்கள் மழை பெய்தனா ஜக்கெட் எல்லாம் போட்டு வலிக்கிறோம். நாங்கள் ரெயின் எல்லாம் அது வந்து இப்போ ஓகேயா இருக்கு. இந்த கோழி தீவனம் வலிக்கிற கடை இருக்குது. இதுல கொக்கையில் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் கோண்டாவில் சந்தை கொக்கையில் 2 மாதம் சொல்லிட்டோம். கோண்டாவில் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் வேலை பக்கம் திரும்பி எங்கால திருநெல்வேலி அம்மாச்சி வரைக்கும் போயிட்டு வருவோம். அல்வாவா திருநெல்வேலியிலையா? அது வந்து இந்தியா தான் திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். எல்லாம் இருக்குது. வெல்டிங் வேலை செய்கிற கடைகள். திருநெல்வேலியில் சந்தை ஃபேமஸ். கோண்டாவில் சந்தைக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நர்த்தன விநாயகர் ஆலயம் இருக்குதாங்க. திருத்தி பெயிண்ட் இருக்குது. அப்படியே இங்காளி பக்கம் நல்லா காட்டி கொண்டு போகிறோம். விரைக்கு வந்து அங்காளி பக்கம் வேண்டிய இருக்குன்னு காட்டுறேன். இப்போ அங்கே கோயில் நல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடுற பிள்ளையார் நிற்கிறது தான் நர்த்தன விநாயகர் ஆலயம். பின்னாலே ஐயப்பன் கோயில் இருக்குது. இங்கே ஜுவல்லரிஸ் இருக்குது, ஃபேன்சி கடைகள், மற்ற இது சேல்ஸா சர்வீஸ் சென்டர் காரதுகள் சர்வீஸ் போடுறது. இங்கே பழைய காலத்து வீடு உண்டு. கடையாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை விட இங்கே இந்த பெயிண்டில் அடிக்கிற வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற கடைகள் இதெல்லாம் கோண்டாவில். இது வந்து கோண்டாவிலுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் காட்டிக்கொண்டு. இதில் பெரிய வீடுகள் இருக்குது பாருங்க. 2 மாடி வீடுகள், ஃபார்மசிகள், ஹார்ட்வேர்கள் வருது. இங்கே லைனுக்கு வந்து அதுதான் மேலே பெரிய கடை தொகுதி ஒன்று பாருங்க. எங்களோட இந்த கல்லுகள் அரிகல்கள் விற்கிற ஹார்ட்வேர்கள் அதுகள். பின்னால் ஒரு வீடு இருக்குது, தெரியுது இல்லை என்னது அந்த கல்ல இருக்கிற நான் பயந்துட்டேன். பின்னால் அதை வானம் வந்து முட்டி போடுறதாக வந்து பாருங்க. நாங்கள் காட்டிக்கொண்டு போனோம் என்றால் நிறைய கடைகள் அது எல்லாமே வந்து கொண்டிருக்குது. ஹார்ட்வேர்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது. அதை விட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள், ஹார்ட்வேர்கள் அதெல்லாம் கூட இருக்க வருது. இப்போ நாங்கள் எங்கே நோக்கி போகிறோம்னா திண்ணவெளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் வந்து சிங்கர் சர்வீஸ் சென்டர். ஓகே, இப்போ இது வந்து நாங்கள் இங்காளி பக்கம் தான் காட்டுறோம். இப்போ நாங்கள் கோண்டாவிலேருந்து திண்ணவெளி போய்க்கு வந்து இடக்கை பக்கம் என்ன இருக்கின்றதான் காட்டி கொண்டு வர்றோம். இப்போ திருப்பி வருவோம். இப்போ வந்து வேலை பக்கத்தை உங்களுக்கு காட்டுறோம். அப்போ தான் கிளியராக காட்ட முடியுமா இருக்குது. நியூ வே என்ற ஒரு ஷாப்பிங் இது இருக்குது. சில சின்ன சின்ன பரசர கடைகள், பழக்கடைகள் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. கொஞ்சத்தில் வந்து நாங்கள் எங்கே போயிடுவோம் என்றால் அம்மாச்சிக்கு வந்துடுவோம். அந்த அம்மாச்சியோட வந்து நான் திருப்பி கொண்டு யூட்டர்ன் போட்டு கொண்டு அங்காளி பக்கத்தை உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். நல்ல ஒரு சோள மாதிரி இருக்குது. நிறைய மரங்கள் 2 பாருங்க. இதில் வந்து சிவா பச்சி நிலையம் இருக்குது. எந்த பேரில் எந்த முழு பேர் இல்லை, சோட்டான பேர். இதில் பார்த்தோம் என்றால் அம்மாச்சி நல்ல ஒரு மரங்களுக்கு இடையில அம்மாச்சி நிறைய சனம் நிற்கும். அம்மாச்சியில் எக்கச்சக்கமாக சனம் நிற்கும் பாருங்க. நாங்கள் இது வந்து திருநெல்வேலிக்கு விவசாய பயிற்சி திணைக்களம் அதுக்கு வந்துடுவோம். இப்படி வந்து யூட்டர்ன் என்ற போட்டோம் என்றால் நாங்கள் வந்து இன்னொரு பக்கம் போய்க்கலாம். சொன்ன தான் வெயில மறிக்கு தானே. நாங்கள் போயிட்டு இருக்கா ஜாக்கெட்டை கலட்டி வைக்கத்தான் வேணும்.
ஓகே, இப்படி வந்து நான் இப்போ மற்ற பக்கம் நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இங்கே பார்த்தோம் என்றால் கலட்டி முந்தல் வீதியாக இதில் போட்டுருக்கா போனால் இங்கே வாமஸ் இதழ் இருக்குது பாருங்க. மாடி கட்டுற மேலே வீடுகள் நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம் என்றால் இங்கே வெறும் காணிகள் எல்லாம் இருக்குது. விளையாட்டு மாங்காயெல்லாம் தொங்குது. மற்ற இதில் ஒரு பழக்கடைகள் இருக்குது. இதெல்லாமே வந்து நாங்கள் இப்போ திருநெல்வேலியிலேருந்து கோண்டாவில் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இதில் வந்து ஒரு புடவை கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து கொண்டிருக்கு. மின் பாவனையாளர் சேவை நிலையமா கரண்ட் சம்பந்தமான ஆஃபீஸ். இதில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. இங்கே சோழர் என்ன அக்ரிகல்ச்சர் எல்ஐசிண்ட இப்படியே போனோம் என்றால் இது வந்து சிவபாக்கியா திருமண மண்டபம் மேலே கீழே வந்து கடைகள் இருக்குது. சக்திவேல் உணவகம், சைவ உணவகம் அதெல்லாமே இருக்குது. இங்கே ஃபுட் சிட்டி 350 மீட்டர் தான் கோண்டாவில் ஃபுட் சிட்டி. இங்கே ஒரு ஹாஸ்டலும் இருக்குது. மாணவர் விடுதியும் ஒன்று இதுக்கு இருக்குது. இங்கே காளி கோவில் வீதி அதெல்லாமே வந்து இங்கே வந்து போடப்பட்டிருக்குது. போட்டுகள் போட்டிருக்கு. அதெல்லாம் காட்டி கொண்டு போகிறோம். இங்கே அந்த எண்ணெய் பரல்கள் அதெல்லாம் ஒரு அங்கே தண்ணி கிழிஞ்சு பாருங்க. எல்லாம் இறக்கி வச்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் திருப்பி வந்து கோண்டாவில் சந்தியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இடப்பக்கம் காட்டியது. இப்போ திருப்பியும் இடப்பக்கம் தான். அதாவது வந்து இப்போ நாங்கள் பாதை மாறி வந்தால் திருப்பியும் இடப்பக்கம் காட்டுற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இப்படியே போனோம் என்றால் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து காகில்ஸ் எக்ஸ்பிரஸ், கோண்டாவில் சந்திக்கு பக்கத்தில் காகில்ஸ் எக்ஸ்பிரஸ், ஃபுட் சிட்டி அதெல்லாம் பார்க்கலாம். பீட்சா கட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அதில் கோண்டாவில் நல்ல போட் ஒன்று போட்டு நிறைய கடைகள் இருக்குது மேலெல்லாம். இது வந்து பீட்சா கட் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக கொஞ்சம் தூரம் போவோம். கொஞ்சம் தூரம் போனோம்னா இப்போ நான் 2 சைடும் அவகாசமாக காட்டுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் நேராக போனோம் என்றால் நாங்கள் இங்கே மிஸ்டர் கிங்ஸ் இருக்குது. மற்ற எங்களை ஃபுட் வெரியன்ட் இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட். அப்படியே முன்னுக்கே ஜூஸ் வெரியன்ட் ஒரு ஐஸ்கிரீம் கடையும் இருக்குது. கோண்டாவில் பஸ் தரிப்பு நிலையம். இப்போ இங்கே கொஞ்சம் தூரம் போனோம்னா இதுதான் அந்த கோண்டாவில் மெயின் ஏரியாக்கள் வரும். அதில் வந்து அந்த அதுலேயும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அங்கால நான் மருதநாமட பக்கம் எல்லாம் காட்டுனால அதை பெருசாக யோசிக்கல. இங்கே ராமகிருஷ்ணன் மகாவித்யாலயம் இந்த ஒழுங்கை கட்டுவ வரும். அதில் இங்கால பக்கங்கள் வந்து மெயினாக காட்டிக்கொள்கிறோம். இங்கே இங்காலெல்லாம் பெரிய ஹார்ட்வேர் கடைகள் எல்லாமே வருது பாருங்க. மற்ற சஃப்ரோன் ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. இதுவும் கோண்டாவிலுக்கு தான் வருது. இங்கால ஞான வைரவர் வீதி அது எல்லாம் போர்டுகள் போட்டிருக்குது. இப்படியே நாங்கள் போனோம்னால் இப்போ வந்து உரும்பராய் சந்தைக்கு போகலாமே. உரும்பராய் சந்தைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வருவீங்களா என்ன மாதிரி இருந்தாண்டு ஒருக்கா சொல்லிக்கொள்ளுங்க. இங்கே சர்வீஸ் சென்டர்கள் நல்ல வெயில் அடிக்குது. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வலிச்சிருக்கு. அதான் நாங்கள் காணொலி எடுக்க நல்ல மழை பெய்கிற மாதிரி இருட்டி கொண்டு வந்தது. அப்புறம் இங்கே அளவாக வலிச்சிட்டுது. இதில் 2 ஹோல், ஒரு ஹோல் மற்றது என்னது இது வந்து ராசமணி வெட்டிங் ஹோல் இருக்குது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோட்டல் மாதிரி என்ன இதுவும் ஹோண்டாலுக்கு தான் வருது. இப்படி நாங்கள் வந்து வீடியோவை நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு கடைகளும் வருது. எல்லாம் விடுவோம். தேவையில்லாதெல்லாம் காட்டக்கூடாண்டால அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் உங்களுக்கு காணொலியை வந்து நிறைவு செய்தில் போகிறேன். நீங்களும் பார்த்துட்டு என்னமே அதை சொல்லிக்கொள்ளுங்க. இதில் SLS கெஸ்ட் ஹவுஸ் என்ன நீங்கள் பாருங்கள். கீழே கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. மேலே கெஸ்ட் ஹவுஸ். இங்கே இது கராஜுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல வெயில் அடிக்குது. மழை காலம் இல்லை, வெயில் காலம் இல்லை, சொல்லி குழும்புது லைட்டாக. இங்கே பார்த்தோம்னா கோண்டாவில் இந்த ஈவோசா வடபிராந்திய காரியாலயம் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த ஈவோசான காரியாலயம். இந்த யாழ்ப்பாணம் சாலை வந்து இருக்குது. அந்த பஸ்ஸுகள் நிற்கிறேன். மற்ற செக்யூரிட்டி சாலையெல்லாம் உள்ள இருக்குது. போக்குவரத்து சபை, இலங்கை போக்குவரத்து சபை செக்யூரிட்டி சாலையெல்லாம் உள்ள இருக்குது. அப்படியே எங்களை வந்து பார்த்தோம்னா எங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன் கராச்சிகள் இதெல்லாமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஓகே, கோகுல வீதி வந்து இங்கே இருக்குது. கண்ணன் வாழ்கிற இடம் என்ன கோகுல வீதி. இங்கே மகா கும்பாசம் 23/10 முடிஞ்சுது. வலிகாம மேற்கு பிரதேச நுழைகிறோம் என்ன. இதெல்லாம் எந்த இடத்துக்கு போயிடமான்றதை பார்த்துட்டு காணொலியை நாங்கள் நிறைவு செய்துக்கிறோம். உடம்புராயா கோண்டாவில்லை இதெல்லாமே வந்து ரோட்டில் வந்து அட்ரஸை காணையில் உடம்புராயனே. ஓகே, இப்போ நாங்கள் செல்வா வெளியே போகலான்றது இதோட நாங்கள் உடம்புராய்க்கு வந்துட்டோம். இதை நாங்கள் பிறகு காணொலியில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். நீங்களும் என்ன வேணும் பார்த்துருவீங்கள். இப்படியே வந்து என்னென்ன இருந்தாண்டு நீங்கள் காலம் வந்து கொமெண்ட்ல சொல்லிக்கொள்ளலாம். இதை மாதிரி வேறு எதுவும் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்றீங்களா காட்டிக்கொள்வோம். மறக்காம லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நாங்கள் 3 சந்திப்போம். பாய்.